எங்கள் சங்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் பலன் ரோக்கோ பாரிவேர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஒரு டிரைவர் உள்ளே போயிருக்காரு. அங்கே ஒரு 3 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க. அங்கே உள்ள ஒரு குட்டி யானை டாடா ஏஸ் அப்படிங்கிற வாகனத்தில் அவரை 108 பணியாளர்கள் அவர் செட் பண்ணும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டார். தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டத்துக்குமே நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். என்ன பணம் உண்டோ வாங்கிக்கோங்க, ஓய்வறை கழிவறை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். சார் வணக்கம், நாங்கள் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கம் திருச்சி மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் சங்கமானது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டத்திலையும் இயங்கிட்டு இருக்கு. எங்கள் சங்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் பலன் பாதுகாப்பு சார்ந்தும் உயிர் பாதுகாப்பு மற்றும் பணி பாதுகாப்பு சார்ந்து இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம். இது எதுக்காக இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 17/7/2026 அன்று பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் ரோக்கோ பாரிவேர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஒரு டிரைவர் உள்ளே போயிருக்காரு. சரிங்களா, உள்ளே போகும்போது 4:30 வரை உள்ளே போயிருக்காரு. போகும்பொழுது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆலை நிர்வாகத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே ஒரு 3 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க. ஆனாலும் அவங்க எங்கள் ஓட்டுநர் சமுதாயத்துக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணலை. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நபரால் வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸும் வந்துருச்சு. வந்து ஆலை நிர்வாகத்து கேட் வாசல் நிற்கிது. அதை உள்ளே விடலை, என்ன காரணம் தெரியல. இந்த சுச்சுவேஷன் நடந்துருக்கும் போது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே உள்ள ஒரு குட்டி யானை டாடா ஏஸ் அப்படிங்கிற வாகனத்தில் அவரை வந்திருக்காரு. அவரை வந்து அவரா ஏறி வந்தாரா, தூக்கி போட்டாங்களா எப்படின்னு தெரியல. அது வந்து கேட்டுக்கு வெளியில் வரும்பொழுது 108 பணியாளர்கள் அவர் செட் பண்ணும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படிங்கிறத ஒரு துக்கமான செய்தியை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் ஓட்டுநர் சமுதாயத்துக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக 27/7/2026 அன்று ஈரோடு மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அமைதியான முறையில் பண்ணி கலெக்டருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதனை சார்ந்து இன்று வந்து தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டத்துக்குமே நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். எங்கள் சங்கம் 39 மாவட்டத்துலையுமே இருக்குது. இன்றைக்கி எல்லா மாவட்டத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். டிரைவரோட உயிர் பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போகும்போது பெரிய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன பணம் உண்டோ வாங்கிக்கோங்க, ஓய்வறை கழிவறை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. என்ன உண்டோ நீங்கள் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு அதையும் யூஸ் பண்ண விடுங்க. அவங்க ஊழியர்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் ஊழியர் இல்லையா? நாங்கள் லேபர் தானே. நாங்களும் உங்களுக்காக வந்து அன்றைக்கி உங்கள் லேபர் தான். நாங்கள் எங்களுக்கு அந்த சாப்பாடு மற்றும் ஓய்வறை கழிவறை அந்த பயணம் இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை சார்ந்தான் நீங்கள் மனு கொடுத்துருக்கோம். அரசு துறையில் இருக்கிற ஓட்டுநர்கள் இல்லை, தனியார் அரசு துறை கிடையாது, தனியார் தான். நாங்கள்லாம் பிரைவேட். எல்லா ரகமும் ஓட்டுறோம். எல்லா வண்டி குட்டியானிலிருந்து எல்லா வண்டி பெரிய டெய்லர் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருமே எங்கள் சங்கத்தில் இருக்கிறாங்க. என் பேர் வந்து கோகண்ணன், திருச்சி மாவட்ட செயலாளர்.